ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். எங்க தெரியுமா? என் கிராமத்துக்கு. சிட்டில செட்டில் ஆனாலும் அந்த மண்ணு வாசனையையும் பொங்கல் வைப்ஸையும் மறக்க முடியுமா? வாங்க, எங்க ஊர் பொங்கல் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். போகி. பழையன கழிதலும் புதுசு வருதலும். கொண்டாட்டம் அன்னைக்கே ஆரம்பிச்சிடும். போகி பண்டிகை. விடியற்கால 4 மணிக்கே எங்க அம்மா எழுப்பி விட்டுடுவாங்க. எழும்புடி, பழசையெல்லாம் தூக்கி போடணும்னு அதட்டுவாங்க. வீட்டு முன்னாடி ஒரு பெரிய தீ மூட்டி, தேவையில்லாத பழைய பாய், துணிமணிகளை போடுவோம். ஆனா உண்மையான போகி எது தெரியுமா? நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களை எரிக்கிறது தான். அப்புறம் அந்த மேளம் சத்தம், சிறுசுங்கெல்லாம் டப்பா அடிச்சிட்டு சுத்துவாங்க பாருங்க, அது ஒரு தனி வைப். அடுத்த நாள் தான் மெயின் பிக்சர். தைப்பொங்கல். விடியற்காலையிலேயே எழுந்து வாசல்ல சாணி தெளிச்சு என் கையே வலிக்கிற அளவுக்கு பெரிய கோலம் போடுவேன். அப்புறம் அந்த செம்மண் பட்டை, அது போட்டாதான் கோலத்துக்கே ஒரு லுக் கிடைக்கும். அப்பா புதுப்பானைக்கு மஞ்சள் குலை கட்டி ரெடி பண்ணுவாரு. அடுப்புல விறகு வச்சு பானையில பால் பொங்கி வரும்போது ஊரே அதிரும்படி எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு கத்துவோம் பாருங்க. அப்ப வர்ற ஒரு சந்தோஷம் இருக்கே, அத நீங்க அங்க இருந்தாதான் உணர முடியும். அம்மா செய்யற அந்த சர்க்கரை பொங்கல் வாசனை, ஆஹா! அப்போவே அப்பா ஒரு பெரிய கட்டு கரும்ப கொண்டு வருவாரு. அந்த கரும்போட நுனிய உடைச்சு தோலை சீவி பல்லுல கடிச்சு அந்த சாறு உள்ள போகும்போது, அப்பா! என்ன இனிப்பு! கரும்பு சாப்பிட்டு வாயெல்லாம் புண்ணானாலும் விடமாட்டோம். எனக்கு தான் பெரிய கனு வேணும்னு தம்பி கூட போடுற சண்டை இருக்கே, அது ஒரு தனி சுகம். 3வது நாள். விவசாயிகளோட உண்மையான ஹீரோக்களுக்கான நாள். மாட்டுப் பொங்கல். எங்க வீட்டு மாடுகள காலையிலேயே ஆத்துக்கு கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி கூட்டிட்டு வருவோம். அதுங்களுக்கு கொம்புல பெயிண்ட் அடிச்சு, கழுத்துல மணி கட்டி, நெத்தியில குங்குமம் வச்சு அழகு பார்ப்போம். அன்னைக்கு ரோட்டுல பாத்தீங்கன்னா, மாட்டு வண்டி தான் ராஜா. வண்டிக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சு, சக்கரத்துக்கு கலர் பூசி, வண்டி வரும்போது சலசலன்னு ஒரு சத்தம் கேக்கும் பாருங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்து ஊர ஒரு ரவுண்டு வரும்போது ஒரு கெத்து வரும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எந்த சொகுசுக்காரும் நிக்க முடியாது. மத்தியானமானா ஊரே ஒரு இடத்துல கூடும். அதுதான் ஜல்லிக்கட்டு. வாடிவாசல் திறக்கும்போது ஒரு சத்தம் வரும். புழுதி பறக்கும். அந்த காளை துள்ளிட்டு வரும்போது எங்க ஊர் அண்ணனுங்க பயமே இல்லாம அதோட திமிலை பிடிச்சு அடக்குவாங்க பாருங்க. அது மிருகத்துக்கும் மனுஷனுக்குமான சண்டை இல்ல, அது ஒரு அன்பு போராட்டம். காளை ஜெயிச்சா மாட்டுக்காரருக்கு பெருமை, தம்பி அடக்குனா அவனுக்கு பெருமை. 2 பேருமே எங்க ஊர் மண்ணோட வீரம்தான். ஜல்லிக்கட்டு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஊர் மந்தையில விளையாட்டுப் போட்டிகள் களைகட்டும். முதல்ல உரி அடித்தல். கண்ண கட்டிட்டு காத்துல கம்பை வீசுறப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தப்பான ரூட் சொல்லி குழப்பறதுதான் பெரிய காமெடியே. அப்புறம் வழுக்கு மரம் ஏறுதல். ஒரு உயரமான மரத்துல எண்ணெய் தடவி வச்சிருப்பாங்க. நம்ம ஊர் பசங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி அந்த வழுக்கிற மரத்துல சறுக்கி விழுந்து போராடி அந்த பரிசைத் தொடுவாங்க. கூடவே கயிறு இழுத்தல். லெமன் அண்ட் ஸ்பூன்டன்னு சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அன்னைக்கு குழந்தையாவே மாறிடுவோம். கடைசி நாள் காணும் பொங்கல். ஊர்ல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்னா கூடுவோம். ராத்திரி நேரத்துல மொட்டை மாடியிலயோ இல்ல வாசல்லையோ உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவோம். அம்மா பிசைஞ்சு கொடுக்கிற அந்த பொங்கலும் அவியல் குழம்பும் நிலா வெளிச்சத்துல சாப்பிடும்போது அமிர்தமா இருக்கும். தூரத்துல கேக்குற அந்த தப்பாட்டம், தெருக்கூத்து சத்தம். இப்படி ஊரே ஒரு குடும்பமா கொண்டாடுற இந்த 4 நாள் இருக்கே, இதுதான் என் கிராமம் எனக்கு கொடுத்த பொக்கிஷம். ஜல்லிக்கட்டு சிட்டில ஜன்னலை சாத்திக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைய விட இந்த மாதிரி மண்ணோட கலந்து வாழ்றதுல தான் நிஜமான சந்தோஷம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நீங்க உங்க ஊர் பொங்கலை எப்படி கொண்டாடுனீங்க? உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இது உங்க கிராமத்து பொண்ணு. டாட்டா.